இன்றைக்கி பார்க்க போகிறது அருமையான வார்த்தைகளும் ஒரு அழகான நிகழ்வும். பார்க்கலாமா? நான் சொன்ன மாதிரி அழகான வரிகள் அது என்னன்றதை முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு சொன்னது என்ன அப்படின்னா, முன்பின் தெரியாத ஒரு நபருக்கு உதவுவது மனிதாபிமானம், தெரிந்த ஒருவருக்கு செய்வது நமது கடமை. அதாவது உதவுவதில் பாரபட்சமே இல்லாமல் உதவுவோம் அப்படிங்கிற வரிகள் படித்தேன். அதே நேரத்தில் நாம் பார்த்த ஒரு நிகழ்வு நம்ம மனதை ரொம்ப நெகிழ்ச்சியும் பரவசமும் ஒரு நட்பின் இலக்கணத்தையும் புரிய வைத்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். அச்ரேக்கர் அப்படிங்கிறவர் எல்லாருக்குமே தெரியும், காட் ஆஃப் கிரிக்கெட் என்று போற்றப்படுகின்ற சச்சின் டெண்டுல்கரோட குரு. அவருடைய ஒரு நாளில் அவரை அங்கீகரிக்கப்படுகின்ற நாளில் அழைப்பு விடுக்கப்படுகின்றது. அதற்கு போகிறார் சச்சின். அங்கே அவருடைய இளமை வயது நண்பர் வினோத் காம்ப்ளியை பார்க்குறாரு. பார்த்த அந்த ஒரு நிமிடம் அவரது மனதை ரொம்ப பிசையது. ஆக்சுவலாக ரெண்டு பேருமே நல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ், வெரி அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ்னே சொல்லலாம். இரண்டு பேருமே நன்றாக பழகக்கூடியவர்கள், நல்ல ஒரே இடத்திலிருந்து வந்தவர்கள், மும்பையிலிருந்து. ஆனால் வாழ்க்கை இருவேறு திசையில் இவர்களை அனுப்பியிருக்கிறது. இவர் காட் ஆஃப் கிரிக்கெட்டில் போற்றப்படுகின்ற அதே நேரத்தில் அவரையும் போற்றக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்க வேண்டும், ஆனால் உயரல. அதுக்கு காரணம் ஹி ஹஸ் அடிக்டட் டு பேட் ஹேபிட்ஸ். ஸோ வாழ்க்கையில் பர்சனலாகவும் நிறைய தோல்விகள், இந்த கிரிக்கெட் ஃபீல்டுலேருந்தும் விலகிய பிறகும் அவருக்கு சரியாக அமையலை. அதுக்கு காரணம் அவர் சென்ற பாதை. ஆனால் இது சச்சின் போற்றப்படுகின்ற நிலை. இது மட்டும் இல்லாமல் 1983 வேர்ல்ட் கப் டீம், இந்த சச்சின் இதை பார்த்ததும், பிறகு அவருடைய நெருங்கிய நண்பர் பார்த்ததும் அவருடைய அந்த நிலையை எடுத்து சொல்கிறாங்க. அந்த கிரேட் கிரிக்கெட்டர் கபில் தேவ், ஹீ இஸ் அ வெரி கிரேட் பிளேயர் ஹூ பிளேட் ஃபார் த நேஷன். அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வமான விஷயங்கள். அவர் இதை கேள்விப்பட்ட உடனே கண்டிப்பாக நம்ம இதை செய்கிறோம், 83 வேர்ல்ட் கப் டீம் வில் ஹெல்ப் ஹிம் டெஃபினெட்லி. பட் ஒன்லி திங், ஹீ ஹேஸ் டு கம் அவுட் ஃப்ரம் திஸ். அந்த ரீஹேபிலிட்டேட் பண்ணுற சென்டரில் போயிட்டு அவர் தன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியதில் அவருக்கும் பங்கு இருந்தால் கண்டிப்பாக முழு தொகையும் நாங்கள் செலவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் கவாஸ்கரும் என்னுடைய மகன் போல அவர் கண்டிப்பாக அவரை நான் மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வாழ்க்கையில் ஒருத்தர் சறுக்கி விட்டால் திரும்பி பார்க்குவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கும்பொழுது தான் அவங்க அவரோட இன்னும் அந்த டிப்ரெஷனுங்கிற ஸ்டேட்டஸ்க்கு போவாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒருத்தரை பார்க்கும்பொழுது அந்த பேட் ஹேபிட்ஸ்னால் போனதுனால இவருக்கு அந்த மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அவரால் மீண்டு வர முடியல. அதனால இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை மீட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஜஸ்ட் ஹீ இஸ் அரவுண்ட் 52 இயர்ஸ், பட் ஹீ லுக்ஸ் லைக் 72 இயர்ஸ் ஓல்டு மேன் பார்க்கும்பொழுது. ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். அவரை பார்க்கும்பொழுதே பேச விருப்பப்படுகின்றார் சச்சினை பார்த்தோன்னே. பட் ஹீ குடன்ட் டாக் மச். இவருக்கு அதை பார்த்தோன்னே இவருக்கு அந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருக்குது தன்னோட நண்பரை பார்க்குறது. அதே நேரத்தில் மனது வலியே அதிகமாகுது. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அவருக்கு செய்வதற்காக முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன அப்படின்னா, ராகுல் டிராவிட் சொல்லுவார், டேலண்ட் இஸ் நத்திங் பட் கோயிங் இன் அ கரெக்ட் பாத் இஸ் அ டேலண்ட் அண்ட் சூஸிங் த ரைட் பாத் இஸ் ஆல்சோ அ டேலண்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பாதையில் நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஜொலிக்க முடியும் என்பதற்கும், அந்த பாதையில் வெற்றிகள் பல குவித்தும் அந்த வெற்றி படிக்கட்டில் நின்றுட்டு இருக்கும் பொழுது உயரத்தில் எட்ட முடியாமல் போனால் அதற்கு காரணம் என்னங்கிறது இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். இதற்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு டீம் அப்படின்னு அவங்க ஃபார்ம் பண்ணும் பொழுது அவருடைய நட்பின் இலக்கணம், ஒரு அவருடைய திறமையில் வைத்த நம்பிக்கை, அதுக்காக தான் இப்போ அவங்க பண்ணுறாங்க. இது ரொம்ப நெகிழ்வான தருணம். இந்த வார்த்தைகள் பார்க்கும்போது எனக்கு இந்த நிகழ்வை பார்க்கும்போது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாப்பட்டது. அதாவது தெரியாதவருக்கு செய்வது மனிதாபிமானம், நமக்கு தெரிந்தவர் கஷ்டப்படும் போது செய்யறது ஒரு நம்ம கடமையாக நினச்சி செய்யணும். அதனால ஒரு கிரைட்டீரியாவே இருக்கக்கூடாது உதவி செய்யறதுக்கு அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு ஒரு இலக்கணமாக கவாஸ்கர், கபில் தேவ், சச்சின் அண்ட் அவருடைய நெருங்கிய நண்பர் எல்லாருமே இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது மீண்டு வர வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம் அவரை. சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து அவருக்காக ப்ரே பண்ணி மீண்டு வரட்டும் என்று நினைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.